அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் நாளைய தின சிறப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம். நாளைக்கு ஆடி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். திதி நாளைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா காலை 6:45 வரைக்கும் துவாதசி, பின்பு திரியோதசி திதி இருக்கு. நட்சத்திரம் இரவு 7:52 வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. அமிர்தாதி யோகம் காலை 6 மணி வரை அமிர்த யோகம், பின்பு இரவு 7:52 வரையும் சித்த யோகம், அதற்கு பிறகு மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இரவு 7:52 வரைக்கும் விஷாகம், அதுக்கு பிறகு அனுஷம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த சந்திராஷ்டம நட்சத்திரக்காரங்க மிக கவனமாக இருக்கணும். எந்த வம்பு வழக்குகளையும் போய் சிக்கிடக்கூடாது. முடிஞ்சளவு யார்கிட்டையும் பேசாம சிவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. சிவனுடைய மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க இந்த சந்திராஷ்டமம் முடிகிற வரைக்கும். வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானை வழிபட செல்வாக்கு அதிகரிக்கும். பிரதாதி விசேஷங்கள்னு பார்த்தோம்னா பிரதோஷம். இது அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் சரி, ராசிக்காரர்களுக்கும் சரி, நாளைய தினம் இந்த சிவபெருமானை வழிபட செல்வாக்கு நமக்கு அதிகரிக்கும். அதே நேரம் நாளைக்கு பிரதோஷம் கூடவே சிவன் கோயில்களை போய் வழிபடுவாங்க. எதற்கெல்லாம் சிறப்புன்னு பாத்தீங்கன்னா பயணம் மேற்கொள்வதற்கு ஏற்ற நாள், விவசாய பணிகளை செய்ய சிறந்த நாள், பற்களை சீர் செய்வதற்கு உகந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். லக்ன நேரம் பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கு. சில பேர் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில லக்னம் மற்றும் நேரம் பத்தி கேட்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோன்னு சொல்லலாம். மேஷ லக்னம்னு பாத்தீங்கன்னா காலை 11:42 மணியிலிருந்து இரவு 1:26 வரைக்கும் உங்களுக்கு மேஷ லக்னம் இருக்கு. ரிஷப லக்னம் இரவு 1:27 அதிகாலை 3:28 வரைக்கும் இருக்கு. மிதுன லக்னம் அதிகாலை 3:29 காலை 5:40 வரைக்கும் இருக்கு. கடக லக்னம் 5:41 காலை 7:52 வரைக்கும் இருக்கு. சிம்ம லக்னம் காலை 7:53 காலை 9:54 வரைக்கும் இருக்கு. கன்னி லக்னம் 9:55 11:54 வரைக்கும். துலாம் லக்னம் 11:55 2 மணி வரைக்கும். விருச்சிக லக்னம் 2:01 4:11 வரைக்கும். தனுஷு லக்னம் 4:12 6:18 வரைக்கும். மகர லக்னம் 6:19 8:13 மணி வரைக்கும். கும்ப லக்னம் 8:14 தொடங்கி 9:56 வரைக்கும் தொடரும். மீன லக்னம் 9:57 11:37 மணி வரைக்கும். சரிங்களா? அதாவது இரவு 11:37 வரைக்கும் மீன லக்னம் இருக்கு. என்ன சொந்தங்களே, நாளைய தின சிறப்புகளை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இது கூடவே ஒரு அருமையான தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வருமானத்துல தடை இருக்கா, பண வரவுல பிரச்சனை இருக்கா, பணத்தை ஈர்க்கிற குபேர குங்குமம் and குபேர நாணயம் நீங்க வாங்கிக்கலாம். பணத்தை பல மடங்கு அதிகரிக்க சிரமப்படுறவங்களுக்கும் சரி, தொழில் வியாபாரத்துல லாபம் குறையிறவங்களுக்கும் சரி, வருமானம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் சரி, வீட்லயும் தொழில் வியாபாரம் செய்யும் இடத்துல கண்டிப்பா இருக்க வேண்டியது செல்வங்களை அள்ளி வழங்கக்கூடிய குபேரர் சிலைங்க. இப்ப நான் காட்டுறேன் இல்லையா, பணத்தை ஈர்க்கும் குபேரர் சிலை. இதை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. செல்வத்தோட அதிபதியாய் திகழக்கூடிய குபேரர் இருக்கிற இடத்துல மகாலட்சுமியோட அருளும் ஆசையும் குறைவில்லாம இருக்கும். செல்வங்களை ஆளக்கூடிய தகுதி நமக்கு கிடைக்கணும்னா குபேரருடைய பரிபூர்ண அருள் இருந்தாதான் அது சாத்தியம் இல்லையா? சிவபெருமானிடமும் மகாலட்சுமியிடமும் வரம் பெற்ற குபேரர் சிலையை உங்க வீட்லயும் உங்க தொழில் வியாபாரம் செய்யும் இடத்திலையும் வாங்கி வச்சீங்கன்னா சிவபெருமானின் அருளும் குபேரருடைய அருளும் உங்களுக்கு கிடைத்து நலமும் செல்வ வளமும் பெருகும். நாளைக்கு பாத்தீங்கன்னா பிரதோஷ தினம் வேற இல்லையா? சோ அதனால இந்த நாள்ல நீங்க வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. குபேரருக்கு செல்வ வளத்தை அதிகரிக்கும் அபரிமிதமான சக்தி இருக்குங்க. உங்களோட வீடு அண்ட் தொழில் வியாபார ஸ்தலங்கள்ல குபேர சிலையை வச்சு வழிபடுறதுனால செல்வம் பெருகி தனம் தானியம் செழிக்குங்க. உங்க குடும்பத்துல நிம்மதியும் சுபிட்சமும் உண்டாகும். அது மட்டும் இல்ல, குபேர குங்குமம் மற்றும் குபேர நாணயம் பயன்படுத்துவது குபேரர் மற்றும் மகாலட்சுமியின் அருளை பெற்று தந்து பணத்தை ஈர்த்து செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கும். குறிப்பாக குபேரருக்கு பிடித்த ஒரு கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை கலர் சொல்லுவாங்க. சோ இந்த பச்சை கலர் குங்குமத்தை நீங்க வாங்கி வச்சு அன்றாடம் நீங்க வழிபட்டுட்டு வரும்போது இந்த நெத்தில அப்படியே உங்க நெத்தில திலகம் விட்டுட்டு நீங்க போகும்போது நிச்சயமும் நல்ல பதில் வரும் உங்களுக்கு. சுவாதிஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய இந்த குபேர குங்குமம் மற்றும் குபேர நாணயத்தை நீங்க ஆன்லைன்ல கூட வாங்கலாம், இல்ல கடைகளுக்கு போய் நீங்க வாங்கிட்டு வழிபடுங்க. நாளைக்கு இதுக்கு மிக அருமையான நாள்னு சொல்லலாம். பிரதோஷம் தினம் வேற. நீங்க வாங்கிய சிலையை கொண்டு போய் கோவில்ல வச்சு எடுத்துட்டு கூட நீங்க வீட்டுல வச்சு வழிபடலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தகவலுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி, வணக்கம்.
இது கூடவே நான் இப்போ ஒரு மந்திரம் வந்து சொல்றேன். அந்த மந்திரத்தை நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க டெய்லி சாமி கும்பிட்றப்பெல்லாம். ஓம் ஸ்ரீம் ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் விட்டேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீம் ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் விட்டேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீம் ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் விட்டேஸ்வராய நமக. இந்த மந்திரத்தை நீங்க 11 முறையோ இல்ல 24 முறையோ நீங்க வந்து சொல்லலாம். அதே மாதிரி ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ணவராய தனதான்யாதிபதையே தனதான்ய ஸ்மிருதி திண்ணே தேகி தாபாய ஸ்வாகா. இந்த இதையும் வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா குறைவில்லாத செல்வம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் குபேரியாஷ்ட லக்ஷ்மி மம கிரகே தான பூராய பூராய நமக. இதையும் நீங்க சொல்லலாம். அதே செல்வத்தின் அதிபதி மந்திரம் வந்து ஸ்ரீம் கிரீம் ஓம் குபேர லக்ஷ்மி கமலா தேவனாயே தன் கஷ்யினியே ஸ்வாகா. இந்த மந்திரத்தையும் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வேலையில உங்களுக்கு செல்வாக்கு வந்து போடும். சரிங்களா? அதனால குபேர தன பிராப்தி மந்திரம் வந்துட்டு இதுதான். இதை நீங்க டெய்லி பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வந்துட்டு வரும், கதவை தட்டும். கண்டிப்பாக இந்த மந்திரங்களை நம்பிக்கையோட ஜெபிச்சுட்டு வாங்க. இப்படி உங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருந்தது அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒரே அந்த கமெண்ட்ஸும் பாக்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணும். அதுக்காக தான் சொன்னேன். பொதுவா நம்ம மந்திரங்கள் உச்சரிக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி மந்திரத்துக்கும் சரி நம்ம எண்ணங்களுக்குமே சக்தி இருக்கு. நாம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்யறோம். அதனால பாசிட்டிவிட்டியா கிடைக்கும், பாசிட்டிவிட்டியா அறுவடை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைய சொல்லிக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களின் இந்த சந்திப்புகள் அனைத்தும் சந்திப்புமாகும் போது. அதுவரை நன்றி, வணக்கம்.